வணக்கம். வள்ளலார் வள்ளுவர் வட்ட அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 6வது பாடலை பார்க்க போகின்றோம். வணக்கம். இன்றைக்கு நாம் புறநானூற்றில் 6வது பாடலை பார்க்க போகின்றோம். இந்த பாடல் பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியை பற்றியது. பாடியவர் காரிக்கிழார். இந்த பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பற்றி உடையவன். இவனை பற்றிய வேறு சில பாடல்களும் உண்டு. பெண்பாட்புலவர் நெட்டிமையார் இவனை பற்றி பாடியிருக்கின்றார். அதன் பிறகு தர்மயுத்தம் புரிவதில் இவன் வல்லவன் என்பதால் ஆவும் ஆணியற் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையேறும் என்று தொடங்கும் பாடல், எம்மம்பு கடிபிடுதும் நும்மரண் சேர்மின் என்று அவர்களையெல்லாம் பாதுகாத்து வைத்துவிட்டு அதன் பிறகு இவன் போர் தொடுக்கும் அறநெறி இவனிடம் காணப்பட்டுள்ளது. இது தவிர இவன் காலத்தில் மதுரை சங்கம், தமிழ் சங்கம் இருந்ததற்கான அறிகுறியும் ஒரு பாடலில், அதாவது மதுரை காஞ்சியில் இடம்பெற்றுள்ளது. தொல்லானை நல்லாசிரியர் புனர்கூட்டொன்னும் புகழ்சால் சிறப்புடைய மதுரை என்று சொல்லும் பொழுது அந்த மதுரை காஞ்சியும் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியை பற்றிய பாடல் என்பதால் நெடும்பாட்டு அது என்பதால் இவன் ஒரு மிகச்சிறந்த மன்னனாக, குறிப்பாக போர்க்கலைகளில் சிறந்து விளங்கியவனாக இருந்திருக்கின்றான். இந்த பாடலில் வரும் கடற்படையும் என்ற சொல்லுக்கு கூட கடல் போன்ற படை என்று சிலரும், இல்லை இல்லை கடற்படைதான் அவன் வைத்திருந்தான், அவன் வெளிநாடுகளை போர் செய்து வெளிநாடுகளை பிடித்தான் என்றும் பொருள் கூறுவோர் உண்டு. ஆக அத்தகைய சிறப்பு பெற்ற ஒரு மன்னனை பற்றிய பாடல். திணை பாடான் திணை, துறை செவி அறிவுறு அல்லது பொருள்மொழி காஞ்சி வாழ்த்தியல். இப்போது பாடலை வாசிக்கின்றேன். வடாது பணிபடு நெடுவரை வடக்கும் தெனாது உருகெழு குமரியின் தெற்கும் குணாது கரைபொரு தொடுகடல் குணக்கும் குடாது தொன்றுமுதிர் பவ்வத்தின் குடக்கும். இது 4 திசைகளை குறிக்கின்றது. வடாது பணிபடு, வடக்கே பணிபடுகின்ற நெடுவரை உயர்ந்த மலையை, இமயமலையை கூறுகின்றார்கள். தெனாது உருகெழு குமரியின் தெற்கும், தெனாது தெற்கே உள்ளது, உருகெழு, உரு என்றால் அச்சம், அச்சம் மிகுந்த, கெழு என்றால் மிகுந்த, அச்சம் மிகுந்த குமரி. ஏன் அச்சம் மிகுந்த குமரி கடல்? தெற்கே உள்ள கடலுக்கு பேர் குமரி கடல், தெற்கே இருந்த கண்டத்துக்கு பேர் குமரி கண்டம் என்று நாம் அறிவோம். ஏன் அது அச்சம் மிகுந்த கடல் என்றால், அடிக்கடி கடற்கோள் ஏற்பட்டதன் காரணமாக மக்கள் அதை உருகெழு கடல் என்றே கருதுகின்றனர். இது எந்நேரமும் பொங்கி ஊருக்குள் வந்துவிடும், நிலப்பகுதியை விழுங்கிவிடும் என்று ஒரு அச்சம் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. குணாது கரைபொரு தொடுகடல் குணக்கும். குணாது என்றால், குணதிசை என்பது கிழக்கு திசை. கிழக்கு திசையில் கரையை தொடுகின்ற அலைகளை கொண்ட கடல் இருக்கின்றது. அதாவது கரைப்பகுதி, கடலுக்கு கரைப்பகுதி கிழக்கு திசையில் இருக்கின்றது. குடாது தொன்று முதிர் பவ்வத்தின் குடக்கும். மேற்கு திசையில் என்ன இருக்கிறது? தொன்று முதிர், மிக பழைய கடல். மேற்கு திசையில் உள்ள கடல் மிக பழையது. இந்த 4 திசைகளிலும் கீழது முப்புணர் அடுக்கிய முறை முதல் கட்டின் நீர்நிலை நிவப்பின் கீழும் மேலது ஆநிலை உலகத்தானும் ஆனாது உருவும் புகழும் ஆகி விரிசீர் தெரிகோல் ஞமன்போல் ஒரு திறம். அதாவது இந்த மன்னனை பற்றிய சிறப்பை சொல்லும் பொழுது இந்த 4 திசைகளிலும் புகழ் பரப்பியவன். அடுத்தது என்னவென்றால், கீழது முப்புணர் அடுக்கிய, 3 அடுக்காக கொண்ட பூலோகம், வானம், அதன் பிறகு மேலோகம். ஆக இந்த 3 அடுக்குகளும் கொண்ட முறை முதலில், இந்த முறையில் முதல் கட்டின் நீர்நிலை நிவப்பின் கீழும், இந்த முதல் கட்டாக இருப்பது பூலோகம் அல்லது இந்த பூமி, இந்த மண்ணகம். இந்த மண்ணகத்தின் கீழே உள்ள கடல், அந்த கடல் சூழ்ந்த இந்த மண்ணகத்திலும்
மேலது ஆணிலை உலகத்தானும், மேலே தேவர்கள் இருக்கின்ற அந்த உலகத்திலும் ஆனாது, இந்த பூலோகம் மேலோகம் இரண்டிலுமே உன்னுடைய பெயர் நின்று நிலவுகிறது. எப்படி என்றால் உருவும் புகழும். உரு என்றால் இங்கு பெயரை குறிக்கின்றது. உன்னுடைய பெயரும் புகழும் ஆகி, ஆகி என்றால் விரிவடைந்து உன்னுடைய புகழும் பேரும் பரவி விளங்கி இருப்பதால் நீ விரிசீர் தெரிகோல் ஞமன்போல் ஒரு திறம் பற்றல் எளியரோ. நீ எப்படி இருக்கிறாய் என்றால் விரிசீர் தெரிகோல் ஞமன். தெரிகோல் ஞமன் என்பது துலாக்கோல். துலாக்கோலில் இருக்கும் அந்த நாவு இருக்கின்றது இல்லையா, நடுவுல இருக்கிற அந்த இது, அது எந்த பக்கமும் சாயாம நடுநிலையில் இருப்பதை போலவே இவனுடைய செங்கோல் ஆட்சியும் சிறப்புற நடந்து கொண்டிருக்கிறது. இவன் எந்த பக்கமும் சாராமல் நடுநிலை பாராட்டுகின்ற மன்னனாக இருந்து வருகின்றான். ஆக தெரிகோல் ஞமன் போல் ஒரு திறம் பற்றல் இளியரோ, எந்த ஒரு பக்கமும் இவன் சார்வது கிடையாது. நின் திறம் சிறக்க, உன்னுடைய புகழ் விளங்குக. நின் திறம் சிறக்க என்றால் உன்னுடைய பேரும் புகழும் இன்னும் நன்கு பல மடங்கு பெருகட்டும். அடுத்தது, இப்ப இதுவரைக்கும் அவனுடைய புகழை சொல்லியாச்சு. 4 திசைகள், வடக்கே இமயமலை, தெற்கே குமரிக்கடல், கிழக்கே நிலம், மேற்கே தொன்றுமுதிர் பவம் மிக பழைய கடல், அதற்கு அடுத்தபடியாக 3 கட்டாக இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகம் வானம், அதற்கு மேல் இருக்கக்கூடிய மேல் உலகம், இந்த 3லும் உன்னுடைய பெயர் விளங்குகின்றது. ஏனென்றால் நீ துலாக்கோலின் நாவு போல ஒரே நடுநிலையில் இருந்து எந்த பக்கமும் சாராமல் நேர்மையானவனாக நீதிமானாக இருக்கின்றாய். உன்னுடைய புகழ் பரவட்டும், நின் திறம் சிறக்க. இதே மாதிரி உன்னுடைய சீரும் சிறப்பும் இன்னும் பன்மடங்கு பெருகட்டும். இனி அடுத்து அவனுடைய படை போர் திறம் பற்றி பேசுகின்றனர். செய்வினைக்கு எதிர்ந்த தெவ்வர் தேயத்து கடற்படை குளிப்ப மண்டி அடற்புகற் சிறுகண் யானை செவ்விதின் ஏவி பாசவற் படப்பை ஆரெயில் பல தந்து அவ்வையில் கொண்ட செய்வுறு நன்கலம் பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கி பணியர். இது என்னதுன்னா, ஒரு போர் செய்றீங்க, ஒரு எதிரி படையோட பகைவரோட போர் செய்து அவனை அழித்து அவன் வீட்டுல அவன் ஊருக்கு தீய வச்சு கொளுத்திட்டு அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிற நகைகளை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வந்து உன்னிடம் நிற்கும் இரவலர்களுக்கு நீ அவற்றை கொடுப்பாய், அவர்கள் உன்னை பணிந்து வணங்குவர். அதாவது போர் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரிதான் இருந்திருக்கு. இன்றைக்கும் எப்படி ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் நடந்து தீ வச்சு கொளுத்தி எல்லா கட்டடங்களையும் எரிந்து இடிந்து சாம்பலாகி இப்படி எல்லாம் இருக்கோ, அதே மாதிரிதான் அந்த காலத்திலையும் போர் நடந்திருக்கு. அவர்களுடைய அந்த நகை நட்டு பணம் பொருட்கள் எல்லாவற்றையும் போர் வீரர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அரண்மனையில் இருப்பது அரண்மனைக்கு வந்து சேரும், வெற்றி பெற்ற மன்னனுடைய அரண்மனைக்கு சேரும். அவன் அதை இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்பான், தான தர்மமாக அள்ளி வழங்குவான். இதுதான். இப்போ செய்வினைக்கு எதிர்ந்த தெவ்வர், உன்னோடு போர் புரிவதற்காக எதிர்ந்த தெவ்வர் என்றால் பகைவர். பகைவர்கள் தேயத்து, அவர்களுடைய நாட்டுக்கு கடல் படை குளிப்ப, கடல் போன்ற படையை கொண்டு வந்து நீ குவித்து மண்டி, மண்டினா அப்படியே அடர்ந்து இருக்கிறது, மண்டி அடர், உன்னுடைய படைகள் நெருக்குது அவங்கள, அவங்களுக்கு போக இடம் இல்லாம தப்பிக்க வழி இல்லாம உன்னுடைய படைகளை கொண்டு போய் அங்கு குவித்து, மேலும் என்ன செய்கிறாய், புகர் சிறு கண் யானை. புகர்னா பொட்டு, ஏற்கனவே போன பாட்டுல பார்த்தோம், நெற்றியில சிறு நுதல், அந்த நெத்தியில பொடி பொடி பொட்டுக்களா வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா இருக்கும் யானைக்கு. அந்த இதோட சிறு கண் யானை, சிறிய கண்களை உடையது, ஆனா கூர்த்த மதியுடையது. அப்போ புகர் சிறு கண் யானை, பொட்டுக்களை உடைய வெள்ளை புள்ளிகளை உடைய சிறிய கண்களை உடைய யானை செவ்விதின் ஏவி, அந்த யானை படையை ஏவி பாசவட் படப்பை ஆரையில், அந்த கோட்டைகளுக்கு வெளியே என்ன இருக்கும்னா வயல்கள் இருக்கும். அந்த வயல்கள் சூழ்ந்த கோட்டையை ஆரையில் பல தந்து அதற்றை எயில் கொண்ட அந்த கோட்டைகளை தகர்த்து அந்த கோட்டைக்குள்ளிருந்து பெற்ற எயில் கொண்ட செய்வுறு நன்கலம். நன்கலம்னா இங்க அணிகலம், அணிகலன்கள், ஆபரணங்கள். அந்த எயில் கொண்ட அந்த கோட்டையில் இருந்து பெற்ற அப்படின்னா கோட்டைக்குள்ள இருக்கின்ற அரண்மனையில் இருந்து கொண்டு வந்த
செய்வுறு நன்கலம், நன்றாக வடிவாக செய்யப்பட்ட அணிகலன்கள். அரண்மனையில் இருக்கிற அணிகலன்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட, நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட அணிகலன்களை பரிசில் மாக்கட்கு வரிசையின் நல்கி பணியர் அத்தை. பரிசின் மாக்கட்கு, உன்னிடம் பரிசில் வாங்க வந்திருக்கும் மக்களுக்கு, இரவலர், புரவலர், விரலியர், பாணர் இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு வரிசையின் நல்கி என்றால் அவர்களுடைய திறமைக்கேற்ற மாதிரி நீ வரிசை கொடுப்பாய். வரிசைன்னா இங்க சீர் கொடுக்கிறது, நம்ம சீர் வரிசைன்னு சொல்றோம் தானே. அதே மாதிரி அவங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி நீ கொடுப்பாய். அவர்கள் பணிவர், பணிந்து உன்னிடம் வணங்குவர். இதற்கடுத்து பணியர் அத்தை நின் குடையே முனிவர் முக்கட்செல்வர் நகர்வலம் செயற்கே. நீ எப்ப பணிந்து வணங்கணும்னா, அதாவது உன்னுடைய வெண்கொற்ற கொடை தாழாவே கூடாது, அது எப்பவும் தாழ்ந்து போக கூடாது. நீ எப்ப உன் தலையை வணங்கணும்? முனிவர் முக்கட்செல்வர் நகர்வலம் செயற்கே. முனிவர்கள், முக்கன் செல்வர்ன்றது இங்க சிவபெருமான்னு குறிப்பிடுறாங்க. முனிவர்கள் கோயில் வலம் வரும்போது அல்லது கற்றறிந்த பெருமக்கள் வரும்போது நீ உன் தலை வணங்கி ஏற்க வேண்டும். உன்னுடைய தலை பகைவன் முன்னால் வணங்காது. பகைவர்களும் புரவலர்களும் உனக்கு வணங்கி நிற்பார்கள். ஆனால் நீ வணங்கி நிற்க வேண்டிய இடம் முனிவர் முக்கட்செல்வர் நகர்வலம் செயற்கே. முனிவர்களும், அதாவது முனிவர்கள்னா ஆசைகளை துறந்தவர்கள், அந்த மாதிரிதான் நம்ம பொருள் கொள்ளணும். தனக்காக வாழாமல் இந்த உலகத்துக்காக வாழ்கின்றவர்கள். ஆக இது போன்ற முனிவர்களும் கற்றறிந்த பெருமக்களும் வரும்போது, இங்க முக்கன் செல்வர்ன்றது நம்ம சிவபெருமான் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மூன்றாவது கண் என்பது ஞானக்கண். ஆக அந்த தேர்ட் ஐன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு ஞானமானவர்கள், அறிஞர், சான்றோர், ஞானிகள், இவர்கள் நகர்வலம் வரும்போது, அவர்கள் உன்னுடைய ஊருக்குள் வரும்போது நீ அவர்களுக்கு பணிய வேண்டும், அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறே நாம் பொருள் கொள்ளலாம். அடுத்தது இறைஞ்சுக பெருமை. இறைஞ்சுகனா வணங்குக பெருமை. நின் சென்னி, உன்னுடைய தலை எப்போ வணங்கணும்னா, சிறந்த நான்மறை முனிவர் ஏந்துகை எதிரே. நான்மறை முனிவர், இந்த வேதங்கள், இத வியாக்கியானங்கள்லாம் படிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏந்துகை எதிரே உன்னிடம் கையேந்தி நிற்பார்கள். ஏன்னா அவங்க உழைச்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்க இந்த வேத நூல்கள் அது இதுன்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு உண்டான வியாக்கியானங்கள், விளக்கங்கள் சொல்லுவாங்க. ஆக அவங்கள போஷிக்க வேண்டியது, அவங்களுக்கு உணவு மற்றதெல்லாம் கொடுத்து அவங்கள பராமரிக்க வேண்டியது மன்னனுடைய கடமை. எனவே அவர்கள் ஏந்து கை எதிரே, அவங்க ஏந்து நிற்பாங்க. அப்போ நீ அவங்களுக்கு கொடுக்கணும், வணங்கி கொடுக்கணும், வணங்கி கொடுக்க வேண்டும். வாடுக இறைவ நின் கண்ணி ஒன்னார் நாடு சுடு கமல் புகை எரித்தலானே. வாடுக இறைவ, உன்னுடைய மலர் மாலை, எந்த மாலை? நின் கண்ணி, உன்னுடைய தலையில் சூடியிருக்கின்ற தலை மாலை எப்போது வாட வேண்டும் என்றால், ஒன்னார் நாடு சுடு கமல் புகை. ஒன்னார் என்றால் பகைவர். பகைவர்கள் நாட்டை சுடுகின்ற போது, அந்த பகைவர்கள் நாட்டுக்கு தீ வைத்து கொளுத்துவாங்கல்ல, அந்த புகையில்தான் நீ தலையில் அணிந்திருக்கும் உன்னுடைய வேப்பம்பு மாலை வாட வேண்டும். அப்போ ஒரு மன்னனுடைய தலைமாலை எப்ப வாடணும் அப்படின்னா, அவன் பகைவர் நாட்டுக்கு நெருப்பு வச்சு அந்த புகை, அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது அந்த புகையில் அவனுடைய தலைமாலை வாடலாமே தவிர வேறு வகையில் அவனுடைய தலைமாலை வாடக்கூடாது. அடுத்தது செலியர் அத்தை நின் வெகுளி. அடுத்தது உன்னுடைய வெகுளி, உன்னுடைய கோபம் எப்ப தணியணும் அப்படின்னா, இளை மங்கையர் துணித்த வாழ்முகத்து எதிரே. உன்னுடைய கோபமானது எப்போ தணிந்து போகணும்? நீ கோபப்பட்டால் உன்னுடைய பகைவர்கள் அழிந்து போவார்கள். ஆக உன்னுடைய கோபம் தணிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. எப்ப என்றால், உன்னுடைய மனைவி வால் இளை மங்கையர், வால்னா ஒளி, ஒளி வீசும் நகை அணிந்த மங்கையர், இளை என்றால் நகை, வால் இளை மங்கையர் துணித்த, துணி என்றால் கோபம், ஊடல், அந்த ஒரு சிறு கோபம், துணி புலவி என்று பல வகையான ஊடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. துணித்த வாழ் முகத்து, ஒளி பொருந்திய அவர்கள் முகத்தின் எதிரே உன்னுடைய மங்கையர், உனக்கு சொந்தமான பெண்கள்
அவர்கள் முகத்தில் கோபம் தெரிக்கும் போது உன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கோபம் தணிந்து அவர்களை கெஞ்சி கொஞ்சி சமாதானப்படுத்த வேண்டும். அதனை தவிர வேறு வகையில் உன்னுடைய சினம் வாடக்கூடாது, உன்னுடைய சினம் தணியக்கூடாது. அடுத்தது ஆங்க வென்றி, இவை தவிர எல்லாம் வென்று அகத்தடக்கிய தண்டா ஈகை தகைமான் குடுமி. இதுதான் முக்கியமானது. இவ்வளவு செய்த நீ அகத்து அடக்கிய, எல்லாம் வென்று, நீ 4 திசைகளிலும் வெற்றி பெற்றவன், 4 திசைகளும் உன்னுடைய புகழை பாடுகின்றன. அப்படி இருக்கும்போது நீ ஆணவம் கொள்ளாது அகத்து அடக்கிய தண்டா ஈகை தகைமான் குடிமி. அகத்து அடக்கியவன் என்றால் அடக்கமானவன். அவனுக்கு ஆணவம் கிடையாது, அகந்தை கிடையாது, 4 பக்கத்து நாடுகளையும் வென்றுவிட்டோம் என்ற ஒரு கர்வம் கிடையாது. பல்யாகை முதுகுடுமி பெருவழுதின்னு சொல்றோம்ல, அப்போ அவன் பல யாகங்களை செய்தவன் என்று தெரிகின்றது. அதனால அவனுக்கு எந்த கர்வமும் இல்லாமல் தண்டா ஈகை ஒரு நேரமும் நிறுத்தாம அவன் கொடுத்து கொண்டே இருப்பான், தவிர்க்காமல் கொடுத்து கொண்டே இருப்பான். யார் கேட்டாலும் அவர்களுக்கு அவன் வேண்டிய உதவிகளை, வேண்டிய பரிசில்களை கொடுத்து உதவுவான். தண்டா ஈகை தகை மான் குடுமி. குடுமி என்பது அவனுடைய பெயர், முது குடுமி என்று பல இடங்களிலும் அவனுடைய பெயர் சூட்டப்பட்டு இருக்கின்றது பாடல்களில். தகை மான், தகுதியும் மாண்பும் உடையவன். தகை மான் என்றால் தகுதியும் மாண்பும் உடையவன். இரட்டை அடைச்சொல் அவனுக்கு தரப்பட்டிருக்கிறது. தன் கதிர் மதியம் போலவும், அவன் குளிர்ந்த கதிர்களை உடைய நிலவை போலவும், தெரு சுடர் ஒன் கதிர், எரிக்கும் கதிர்களை உடைய ஒள்ளிய கதிர்கள், மிகுந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தரக்கூடிய ஞாயிறு கதிரவனை போலவும், மன்னுக பெரும நீயே, நிலைத்து வாழ்க நீயே, நீ நிலமிசை யானை. இந்த நிலத்தின் மேல் நீ சூரியனை போலவும் சந்திரனைப் போலவும் நிலைத்து வாழ வேண்டும். சூரியன் எப்படிப்பட்டவன்? வெளிச்சமும் வெப்பமும் நிறைந்தவன். சந்திரன் எப்படிப்பட்டது? குளிர்ச்சியும் ஒரு வெண்மையான தன்மையும் உடையது. எனவே குளிர்ந்த கதிர்களை போன்ற சந்திரனையும் வெப்பமான கதிர்களை போன்ற சூரியனையும் ஒத்து நீ இந்த நிலத்தின் மீது வாழ வேண்டும். இப்போ இந்த பாட்டு அவனுடைய போர் திறத்தை சொல்கிறது, அவனுடைய வீரத்தை சொல்கிறது, அவனுடைய ஈகையை சொல்கிறது. அதற்கு மேல் அவனுடைய புகழை எடுத்துரைக்கின்றது. இப்ப மீண்டும் ஒரு முறை வாசித்து பொருள் சொல்கிறேன். வடாது பணிபடு நெடுவரை வடக்கும், தெனாது உருகெழு குமரியின் தெற்கும், குணாது கரைபொரு தொடுகடல் குணக்கும், குடாது தொன்றுமுதிர் பவ்வத்தின் குடக்கும். 4 திசைகளிலும் அவன் புகழ் நிலவுகிறது. அது என்ன திசைன்னு பார்ப்போம். வடாது பணிபடு நெடுவரை வடக்கும், வடக்கே பனிபடர்ந்த உயர்ந்த சிகரங்களை உடைய மலை, நமக்கு அது இமயமலை என்று புரிகின்றது. தெனாது தெற்கே உருகெழு குமரியின் தெற்கும், உருகெழு அச்சம் தரக்கூடிய குமரி கடலின் தெற்கும், குணாது கரைபொரு தொடுகடல் குணக்கும், கிழக்கு திசையில் கரையை தொடுகின்ற கடல் உடைய அந்த கிழக்கு திசையும், அந்த பக்கம் நிலப்பகுதி. குடாது தொன்று முதிர் பவ்வத்தின் குடக்கும், மேற்கே மிகவும் தொன்மையான முதிர்ந்த ரொம்ப பழைய கடல், அதனால அது ஒரு பாட்டிமா மாதிரி. தொன்று முதிர் பவ்வம். இந்த 4 திசைகள் தவிர கீழே மேலையும், கீழது முப்புணர் அடுக்கிய முறை முதல் கட்டின் நீர்நிலை நிவப்பின் கீழும், 3 அடுக்காக உள்ள கீழோகம் மேலோகம் நடு வானம் என்ற அந்த 3 அடுக்கில் கீழடுக்கில் உள்ள நீர்நிலை நிவப்பின் கீழும், கீழே கடலில் இருந்து நிலப்பரப்பில் இருந்து மேலது ஆணிலை உலகத்தானும், மேலே தேவர்கள் வணங்குகின்ற அந்த உலகத்தில் உன்னுடைய புகழ், உன்னுடைய உருவும் புகழும் ஆகி, உன்னுடைய புகழும் பேரும் நின்று நிலவுகிறது. பூலோகத்திலும் உனக்கு பேரும் புகழும் இருக்கிறது, மேலோகத்திலும் இருக்கிறது, வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே ஆகிய 4 திசைகளிலும் உன்னுடைய உருவும் புகழும் ஆகி, உன்னுடைய பெயரும் புகழும் நின்று நிலவுகிறது. நீ தெரிகோல் ஞமன் போல் ஒரு திறம் பற்றல் இளியரோ, ஏனென்றால் நீ துலாக்கோலின் நாவு போல நடுநிலையில் நின்று ஆட்சி நடத்துகின்றாய். அதனால்தான் நின் திறம் சிறக்க, உன்னுடைய புகழ் மென்மேலும் பெருகட்டும். செய்வினைக்கு எதிர்ந்த தெவ்வர் தேயத்து கடற்படை குளிப்ப மண்டி
அடற்புகற் சிறுகண் யானை செவ்விதின் ஏவி பாசவற் படப்பை ஆரையில் பலதந்து அவ்வையில் கொண்ட செய்வுறு நன்கலம் பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கி பணிய. செய்வினைக்கு எதிர்ந்த தெவ்வர் தேயத்து. தெவ்வர் தேயம் என்றால் பகைவர் தேசம். உன்னோட போர் புரிவதற்காக எதிர்த்து நிற்கும் பகைவர் தேசத்தில் கடல் படை குளிப்ப, கடல் போன்ற உன்னுடைய படைகளை குவித்து மண்டி அதனை அடர்ந்து நிற்கச் செய்து, உன்னுடைய படைகளை கொண்டு போய் அங்கு நெருக்கமாக நிற்கச் செய்து, அடற்புகர் சிறுகண் யானை, நெற்றியில் வெண் பொட்டுக்களை உடைய சிறிய கண்களை உடைய யானைகளை செவ்விதின் ஏவி, முறைப்படி ஏவி. யானையை அந்த போருக்கு பயிற்சி கொடுத்திருக்கணும். அவர்கள் கொடுத்த பயிற்சியின்படி அந்த யானைகளை ஏவி பாசவட் படப்பை ஆரையில் பலதந்து, வயல்கள் பசுமையான வயல்கள் சூழ்ந்த அந்த கோட்டையில் இடித்து அக்கோட்டைக்குள்ளிருந்து எடுத்துக்கொண்டு வந்த அணிகலன்கள், எயில் கொண்ட அந்த கோட்டையிலிருந்து எடுத்துக்கொண்ட செய்வுறு நன்கலம், வடிவாக செய்யப்பட்ட அழகுற இழைத்து செய்யப்பட்ட அணிகலன்கள், அவற்றை பரிசின் மாக்கட்கு வரிசையின் நல்கி, உன்னிடம் பரிசில் கேட்டு வந்து நிற்கும் மக்களுக்கு வரிசையின் நல்கி, அவரவர் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வகையில் நீ அவற்றை அவர்களுக்கு வழங்கி பணியர். நின் குடையே முனிவர் முக்கட் செல்வர் நகர்வலம் செயற்கே. உன்னுடைய குடையானது முனிவர்களும் முக்கட் செல்வர்கள் ஞானக்கண் பெற்றவர்களும் அறிவர் என்று அந்த காலத்துல சொல்லுவாங்க. அறிவர் என்றா எப்ப மழை வரும், எப்ப வெயில் அடிக்கும், எப்ப பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அறிவர். அவங்க கையேந்தி உணவு வாங்கிதான் சாப்பிடுவாங்க. ஒரு குறுந்தொகையில ஒரு பாட்டு வரும். இந்த அறிவரை பார்த்து ஒரு தோழி கேட்பா, எப்ப மழை வரும்னு சொல்லு. அப்போ தலைவன் வந்துருவான், நீ சரியா சொன்னேன்னா நான் உனக்கு வெண்மையான சுடுசோர்ல நெய் பெய்து உனக்கு அதை தர்றேன். அந்த சோரோட சேர்த்து அந்த சுடுசோறு, இரவு நேரம் சுடுசோறு நெய் பெய்த அந்த வெண்மையான சோற்றுடன் உனக்கு ஒரு சேமக்கலத்தில் சுடு தண்ணீரும் கொடுக்கிறேன். சேமக்கலம்னா தெர்மோபிளாஸ்க், அதுல உனக்கு சுடு தண்ணீரும் கொடுக்குறேன். ஏன்னா அந்த இரவு நேரத்துல நெய்ச்சோறு சாப்பிடும் போது அது ஜீரணம் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப உனக்கு சுடு தண்ணீரும் நான் கொடுக்கிறேன், அதுவும் சேமக்கலம். சேமக்கலம் என்ற ஒரு தெர்மாஸ் பிளாஸ்க் அந்த காலத்துல இருந்ததுன்றதுக்கு அந்த பாடல் நமக்கு ஒரு சான்று. அதுல அறிவன் என்று சொல்வார்கள். இந்த முக்கட் செல்வர் என்பவர்களை அது போன்ற அறிவர் என்று கொள்ளலாம். அவர்கள் நகர்வலம் வரும்போது உன்னுடைய தலை தாழ்ந்து வணங்க வேண்டும். இறைஞ்சுக பெரும நின் சென்னி நான்மறை முனிவர் ஏந்துகை எதிரே. நான்மறைகளை படித்தவர்கள் உன்னிடம் உன் முன் கையேந்தி நிற்கும் போது அவர்களை நீ வணங்கி அவர்களுக்கு வேண்டியதை தர வேண்டும். வாடுக இறைவனின் கண்ணி ஒன்னார் நாடு சுடு கமல் புகை எரித்தலானே. உன்னுடைய தலைமாலை எப்போது வாட வேண்டும் என்றால், நீ பகைவர்களின் நாட்டை தீ வைத்து கொளுத்தும் போது அப்போது எரிகின்ற அந்த நெருப்பும் புகையும் பட்டு உன்னுடைய தலைமாலை வாடலாமே தவிர வேறு எப்போதும் வாடக்கூடாது. நீ எப்ப தலை வணங்கணும், எப்ப உன் வெண்கொற்ற குடை வணங்கணும், எப்ப உன்னுடைய மாலை வாடணும், எப்ப உன்னுடைய சினம் தனிந்து போகணும் அப்படின்ற 4 குறிப்புகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, நின் வெகுளிவால் நின் வெகுளி செலியர் அத்தை நின் வெகுளி வாளிலை மங்கையர் துணித்த வாழ்முகத்து எதிரே. உன்னுடைய கோபம் எப்ப செல்லாது, எல்லா இடத்துலயும் நீ ரொம்ப கோபக்காரனா காட்டிக்கிடுவ. ஆனா உன்னுடைய கோபம் செல்லாத இடம் ஒன்று உண்டு. அது என்னன்னா, உன்னுடைய மகளிர் இருக்காங்கல்ல, உன்னுடைய அரண்மனை மகளிர், அழகான நகைகளை அணிந்த அரண்மனை மகளிர் முகத்தில், ஒளி பொருந்திய முகத்தில் தோன்றும் துணி அந்த பொய்க்கோபம், அவர்கள் ஊடல் கொள்ளும் பொழுது ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்றதனால் நீ அவர்களுடைய ஊடலை தனித்து கூடுவதற்காக அவர்களிடம் உன்னுடைய கோபத்தை தனித்து கொண்டு பேசி பழக வேண்டும். எனவே உன்னுடைய கோபம் செல்லாமல் போகும் இடம் எதுவென்றால் உன்னுடைய வாலிலை மகளிரின் பொய்க்கோபத்தின் முன்பே. இவ்வளவு பெருமைகளையும் கொண்ட நீ ஆங்க வென்றி எல்லாம் வென்று அகத்தடக்கிய தண்டாயிகை தகைமான் குடிமி. இவ்வளவு வெற்றிகளையும் பெற்று அவற்றையெல்லாம் அந்த சிறப்புகளை எல்லாம் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்ட கர்வம் இல்லாத, ஆணவம் இல்லாத, அகம்பாவம் இல்லாத நீ தண்டா ஈகை தகைமான் குடிமி, ஈகையை தவிர்க்காத,
யார் வந்து கேட்டாலும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஈகையை தவிர்க்காத தகைமான் குடிமி, தகுதியும் மாண்பும் உடைய பெருமன்னன் நீ தன்கதிர் மதியம் போலவும் தெருசுடர் ஒன்கதிர் ஞாயிறு போலவும் மன்னுக பெருமணியே நிலமிசையானே. இந்த நிலத்தில் நீ குளிர்ந்த கதிர்களை உடைய சந்திரனை போலவும் எரியும் கதிர்களை சுடர்களை உடைய, அப்படி சுட்டெரிக்கும் சூரியன் சொல்றோம்ல, அந்த மாதிரி எரி சுடர் கொண்ட ஒன்கதிர் உடைய ஞாயிறு போலவும் கதிரவனை போலவும் மன்னுக பெருமணியே, இந்த பூமியில் நீ நிலைத்து வாழ்வாயாக. அவன் வந்து நிலைத்து வாழ்தல் என்றால் அவனுடைய பெயர் நிலைத்து நிற்கும். உன்னுடைய செயல்களால் உன்னுடைய பேரும் புகழும் இந்த பூமியில் நிலைத்து நிற்கும் என்று பாடுகின்றார். ஆக ஒரு மன்னன் என்பவன் 4 திசைகளிலும் பெயரும் புகழும் உடையவனாக இருக்கிறான். பூலோகத்திலும் மேலோகத்திலும் அவனுடைய பெயரும் புகழும் பரவி இருக்கின்றது. அவன் பகைவனை எதிர்த்து நிற்கும் போது தன்னுடைய கடல் போன்ற படைகளை கொண்டு அவனுடைய பகைவனுடைய கோட்டைகளை இடித்து அங்கிருக்கும் அரண்மனையின் நகைகளை அல்லது அரண்மனையின் பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு வந்து இங்கு உள்ள தன்னுடைய நாட்டில் உள்ள ஏழைகளுக்கு வழங்குகின்றான். அவனுடைய தலை வணங்க வேண்டிய இடம் முனிவர்கள் முன்பு, முனிவர்கள் அடுத்தது வந்து இந்த நான்மறை ஓதுவோர், இவர்களின் முன்பு அவன் தலை வணங்க வேண்டும். அவனுடைய தலை மாலை எப்போது வாட வேண்டும் என்றால் அவன் பகை நாட்டைக்கு தீ வைத்து கொளுத்தும் போது அந்த புகையில் அவன் தலைமாலை வாட வேண்டும். அவனுடைய கோபம் செல்லாத இடம் என்பது அவனுடைய அரண்மனை பெண்களிடம். இவ்வாறெல்லாம் அவனுடைய சிறப்புகளை சொல்லிய புலவர் இறுதியாக அவன் எவ்வாறு அவனுடைய புகழ் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் கதிரவனை போலவும் சந்திரனை போலவும் இந்த நிலத்தின் மீது அவனுடைய புகழ் நீடூழி நிற்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கின்றார். இந்த பாடல் ஒரு போர் கவிதை என்றே சொல்லலாம். இதை நாம் நவீனமாக தற்கால தமிழில் எழுதினால் இது ஒரு சிறந்த போர் கவிதையாக அமையும். போரும் போரினுடைய விளைவும் போர் செய்த மன்னனுக்கு கிடைக்கின்ற புகழும் அன்றைக்கும் இன்றைக்கும் மாறவே இல்லை, ஒன்று போலவே இருக்கின்றது என்பதை இந்த பாட்டின் வழியாக அறிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.